இன்றைக்கும் பசங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ்ன்னு சொல்லிட்டாங்க. மழை நின்றுடுச்சு, ஆனால் எதுக்கு ஆன்லைன் கிளாஸ் வச்சாங்கன்னு தெரியல. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கார இடியாப்பம் தான் பண்ணேன். எப்போவும் சுண்டல் போட்டு பண்ணுவேன். நைட்டு மறந்து போயிட்டேன், சுண்டல் ஊற வைக்காம படுத்துட்டேன். இடியாப்பத்தில் வெங்காயம் கொஞ்சம் சேர்த்து போட்டால் நல்லாயிருக்கும். அதனால் வெங்காயம் சேர்த்து போட்டு இன்றைக்கி இடியாப்பம் ப்ளெயினாக பண்ணிட்டேன். மத்தியானம் லஞ்சுக்கு ஒயிட் ரைஸ், இது கூட மஷ்ரூம் கறி தான் பண்ணியிருக்கேன். மஷ்ரூம் கறி ரெசிபி ஆல்ரெடி நம்மளோட சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். சேனக்கிழங்க இன்றைக்கி ஏர் ஃப்ரையரில் தான் பண்ணேன். எப்பயும் போல் சேனக்கிழங்க ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள், கடலை மாவு, அரிசி மாவு, உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்டு இதை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ ஏர் ஃப்ரையரில் நம்ம ஊற வச்சு சேனக்கிழங்கு வச்சுட்டு மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவி விட்டுக்கோங்க. 180 டிகிரியில் 10 நிமிஷம் ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் திருப்பி போட்டு மேலே கொஞ்சம் எண்ணெய் தடவி 3 நிமிஷம் மட்டும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப கம்மியான ஆயில் யூஸ் பண்ணி சூப்பரான சேனக்கிழங்கு ஃப்ரை பண்ணியாச்சு. அவரோட ஸ்நாக்ஸுக்கு ஆரஞ்சு